2012 ரூபாய் ரேணுகா. கொடுத்துரு. என்கிட்ட இல்ல ரேணு. என்கிட்டயும் இல்ல விஜய். பணம் இல்லனா என்ன, கார்டுல பே பண்ணலாம்ல. நான் கார்டு எடுத்துட்டு வரல விஜய். ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூடவா உன்கிட்ட இல்ல? என்கிட்ட எது? முந்தா நாள் பாட்டிக்கிட்ட 500 ரூபாய் வாங்கினேன். 2 நாள் பெட்ரோல் போட்டது போக மிச்சம் 100 ரூபாய் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? சோ இப்ப நான் உன்னை நம்பி சாப்பிட வந்ததுக்கு கேவலப்பட போறேன், அப்படிதானே? என்ன ரேணுகா இது? யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா 10 நிமிஷத்துல கொண்டு வர போறாங்க. இதுக்கு போய் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க. சரி, நீ எந்திரிச்சு வெளியே போ, நான் பில் கட்டிட்டு வரேன். அதானே பார்த்தேன். காசை வச்சுக்கிட்டு கேம் ஆடுறியா? சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன், நீ வா. ஒன்னும் வெயிட் பண்ண வேண்டாம், திரும்ப என்ன பார்க்கவும் வேண்டாம். ஆக்சுவலா நான் இப்ப உனக்கு கொடுத்ததே பிரேக்கப் பார்ட்டி தான். இனிமே நாம சந்திக்க போறதில்ல. ஹேய், என்ன ரேணு ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு கோவமா பேசுற? நான் நிஜமா தான் சொல்றேன், நீ வெளியே போ. இனிமே உனக்கும் எனக்கும் உறவு முடிஞ்சு போச்சு. உன்னை வழி அனுப்புறதுக்கு தான் இந்த பார்ட்டி. போயிடு. ரேணு, ரேணு, ரேணு நில்லு. ரேணு, என்னாச்சு ரேணு? ஏன் இப்படி நடந்துக்கிற? உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி கூட நான் வாழ விரும்பல. என்ன சொல்ற ரேணுகா? ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ட பில்ல கூட உன்னால கொடுக்க முடியல. நீ எப்படி என்ன வாழ்க்கை முழுக்க வச்சு காப்பாத்துவ? என்ன ரேணுகா நீ தான் சாப்பிட கூப்பிட்ட, நானும் சரின்னு வந்தேன். 2000க்கு பில் வந்தா நான் எப்படி பே பண்ண முடியும்? நீ முன்னாடியே சொல்லிருந்தா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. என்ன பாட்டியோட பேக்க திருடிட்டு வந்திருப்ப, அப்படிதானே? திடீர்னு என்னென்னவோ பேசல ரேணு, எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பேசலடா. உன்னை நல்லா வாட்ச் பண்ணிட்டு நீ உருப்படவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கப் பார்ட்டியை கொடுத்த. குட் பை. ரேணு, ரேணு, என்னை விட்டு போகாத ரேணு. நீ இல்லனா நான் செத்துருவேன். அத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? காதலிக்கிற பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்படுற, ஆனா அவளை நல்லா வச்சுக்கணும்னு தோணலையா உனக்கு? ரேணு, நான் வேலை தேடாம இல்ல ரேணு. சூட்டபிளான வேலை வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? பொய் சொல்லாத விஜய். இது 2014 அறிவாளிங்க யுகம். வாங்க வாங்கன்னு திறமசாலிகளை கூப்பிட்டு வேலை கொடுக்கறாங்க. லட்சக்கணக்கில் சம்பளத்தை அள்ளி கொடுக்கறாங்க. வேலை இல்லைன்னு நீ என்ன ஏமாத்த முடியாது. சரி, ஓகே ரேணு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. என்ன ரேணு யோசிக்கிற? கொஞ்சம் இறக்கம் காட்டு ரேணு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். ஓகே, இன்னும் 1 மாசம் உனக்கு டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணு. அது வரைக்கும் நோ மீட்டிங், நோ சாட்டிங், ஃபோன் கூட பண்ணக்கூடாது. ஓகே? ரேணு, கௌரி, போய் தரமா, நான் காசு கொடுத்துட்டு வரேன். பார்த்து வாங்க. உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, வீட்டுக்கு போன உடனே இந்த மாத்திரையை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சாப்பிடுங்க. இந்தாங்க. எப்படியோங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்க. கையெழுத்து வாங்க வந்த அந்த அம்மாவும் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு கையெழுத்து வாங்காமலே அவங்களும் போயிட்டாங்க. எங்க காயத்ரியை தத்து கொடுக்க நீங்க கையெழுத்து போட்டுடுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. நல்ல வேளை நீங்க கையெழுத்து போடல. என்ன இருந்தாலும் அவ உங்க செல்ல மகளாச்சே. அவ மேல நீங்க வச்சிருந்த பாசம் 10 மாசம் சுமந்து பெத்த நான் கூட அவ மேல வைக்கலங்க. அவ மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தா கையெழுத்து போடும்போது உங்களை அறியாமலே நீங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு
வெளியில மட்டும் நிறைய கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே. பாசமா அவன் வேலையா? என்னை பொறுத்த வரைக்கும் என் மக காயத்ரி செத்து பல மாசங்களாச்சு. அவ ஒருத்தி இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல. நான் பாசத்தை மதிச்சு நடக்கிறானா? எனக்கு அவ பேரை கேட்ட உடனே பிபி வந்துருச்சு. அதனாலதான் மயங்கி பொடர்னு விழுந்துட்டேன். பிபிக்கும் காயத்ரிக்கு என்ன சம்பந்தம்? இப்ப வர சொல்ல அந்த அம்மாவை. ஒரு கையெழுத்து என்ன 100 கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். என்ன மாப்பிள சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது? வாங்கண்ணே. என்ன மாமா, உங்களுக்கு பத்திரத்துல கையெழுத்து வேணுமா? என்னம்மா சொல்ற கௌரி? ஏய், வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீங்க சொல்லுங்கண்ணே. இந்த மாப்பிள டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி. நீங்க கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி. எதுக்கு மாமா கையெழுத்து? என்னம்மா, காயத்ரியை படிக்க வைக்கிறதுக்காக உங்க அப்பா வாங்கின கடன், இங்க மளிகை கடை வைக்கிறதுக்காக உங்க அப்பா வாங்கின கடன், இது எல்லாத்தையும் அடைக்கணும்ல. அதுக்கு தான் ஊர்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் விற்க சொன்னாரு. மாப்பிள இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மாப்பிள. என்ன மாமா சிக்கல்? யாரும் வாங்க வர மாட்டேன்றாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த இடத்த வாங்க பார்ட்டி ரெடியா இருக்கு. அப்படி என்னண்ணே சிக்கல்? பார்ட்டி அந்த இடத்த உடனே கரையம் பண்ண சொல்றாங்க. இப்ப சிட்டில எல்லாம் இது பூர்வீக சொத்துன்றதுனால வாரிசுதாரர்கள் எல்லாருமே கையெழுத்து போடணும்ன்றாங்க. நீங்க 3 பேரும் கையெழுத்து போட்டுறலாம். ஆனா காயத்ரியும் கையெழுத்து போடணுமே. அவ தானே மூத்த வாரிசு. அவ கையெழுத்து போடாம இந்த இடத்த விற்க முடியாதே. இப்ப அவகிட்ட போய் யார் கையெழுத்து வாங்கிட்டு வர்றது? என்ன பண்றது? மாப்பிள, நீங்க வேணும்னா காயத்ரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறீங்களா? அவகிட்ட போய் என்ன நிக்க சொல்றீங்களா? செத்தாலும் சரி, அவகிட்ட போய் நான் நிக்க மாட்டேன். இப்ப என்ன, கடனை அடைக்கணும் அவ்வளவுதானே. என் தலையை அடமானம் வச்சாவது நான் கடனை அடைச்சிக்கிறேன். சொத்தெல்லாம் விற்க வேண்டாம். என்ன மாப்பிள சொல்றீங்க? 1000-ஆ 2000-ஆ அடைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தொகையை எப்படி அடைப்பீங்க? எப்படியோ அடைக்கிறேன். பிச்சை எடுக்கிறேன், இல்ல யாரு காலையாவது விழுறேன். உங்களுக்கு என்ன அதை பத்தி? சொத்தை விற்க வேண்டாம்னா விடுங்க. என்னங்க, நான் வேணும்னா காயத்ரியை போய் பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வரவா? நீ போய் கேட்டதும் அவ கையெழுத்து போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பாப்பா. போய் அசிங்கப்பட்டு வர போறியா? போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. ஏங்க, அவன் நான் பெத்த பொண்ணுங்க. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். விஷயத்த சொன்னா அவ கண்டிப்பா கையெழுத்து போடுவா. இப்படி குருட்டுத்தனமா நம்பிக்கை வச்சுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன். யாரையும் அளவுக்கு மீறி நம்பாத. எவ்வளவு தூரம் நம்புறியோ அவ்வளவு தூரம் ஏமாந்து போவ. இல்லங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நான் ஏமாற மாட்டேங்க. நான் கையெழுத்தோட தான் வருவேன். கொடுங்க கௌரி, வா. வரேன். சரிம்மா. வரேன் மாமா. இங்க உட்காரலாமா? உனக்கு மேடம் சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? சுபு, டிஃபன் ஏதாவது சாப்பிடுறியா? டிஃபன் வேணாம், காஃபி போதும். 2 காஃபி மட்டும் போதும். ஓகே மேடம். காயத்ரி, ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டியா? ஓ, முடிச்சிட்டேனே. நாளைக்கு பிரசன்டேஷன் பண்ணணும். எனி ஆர்டர்? ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று. ஓகே சார்.
இதுதான் ஹவு டு யூட்டிலைஸ் பீப்புள்ஸ் மணிங்கிற கான்செப்ட்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். சுபு, நீ ப்ராஜெக்ட் பண்ணிட்டியா? இல்ல காயத்ரி, டேட்டாஸே இன்னும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல. மேம கேட்டா இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இருந்தாதான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. எங்க லைப்ரரி போனா எப்ப பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல்லாவே இருக்கு. நீ இருந்தாலும் எனக்காக பண்ணி கொடுத்திருப்ப, இப்ப நீயும் இல்ல. சரி, எப்போ மாதிரி இப்போ நானே பண்ணி தரேன். நிஜமாவா? ஏன், என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்காக இல்ல, நீ தான் வேற காலேஜ்க்கு போயிட்டியா, அப்புறம் எப்படி? எந்த காலேஜ் போனாலும் நீ என் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. ஹே, இத பேக்கப் எடுத்து வச்சிருக்கியா? இல்லடி, ஏதோ மிஸ்டேக். ப்ராஜெக்ட் காப்பி ஆக மாட்டேங்குது. நான் இதை பிரசன்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் மேடம், இது என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். இப்ப லேப்டாப்ல கைய வச்சேன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஃபைல் டிலீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதான் அப்படியே வச்சிருக்கேன். சரி. அப்படியா விஷயம்? லேப்டாப் இல்லைன்னா உன்னால் ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ண முடியாது, இப்படி தானே? உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுருந்தேன். இப்போ நீயா தேடி வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனி எதை எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்கிறேன். ஏய் சுப்பு, உனக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண என்னைக்கு லாஸ்ட் டேட்? இன்னும் 1 வீக் டைம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிடலாம், விடு. அதான் நான் இருக்கேன்ல. காயத்ரி, இன்னும் ரேணுகா கூட ப்ராஜெக்ட் முடிக்கல. அவ எப்ப பண்ணியிருக்கா இப்ப பண்றதுக்கு? என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டுட்டு வா. அவ கொடுத்தானா எப்பவும் போல அவ ப்ராஜெக்டையும் நானே பண்ணி முடிக்கிறேன். போலாமா? போலாம். சார் சேஞ்ச் சார். பரவாயில்ல, நீயே வச்சு. தேங்க்யூ சார். டீ மச்சான், நான் சொல்றத ஒழுங்கா கேளு. ஒரு பொண்ணு லேப்டாப்போட வந்துட்டு இருக்கா. எனக்கு எப்படியாவது அந்த லேப்டாப் வேணும். ஹலோ, யார் வேணும்? யோ, யாரையா வேணும்? ரேணுகா, 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 ரேணுகா. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ரேணுகா சார், நான் ரேணுகாவை பார்க்கணும் சார். ஓ, வீடு தேடி வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? வாங்கின அடியெல்லாம் மறந்து போச்சா? மறந்து போகல, மறந்து போயிடுச்சு. காதலிக்கிற உன் மனசு ரப்பர் பந்து மாதிரி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா அடிக்கிறீங்களோ அதை விட வேகமா துள்ளி எழுந்துட்டு வருவான். நானும் அப்படிதான். நீங்க என்னதான் அடிச்சாலும் மிரட்டினாலும் சரி, பயந்து பின்வாங்க மாட்டேன். வந்துகிட்டே தான் இருப்பேன். நல்லா பேசுற. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. எவ்வளவுதான் துள்ளி வர பந்தா இருந்தாலும் காத்து இருக்கிற வரைக்கும் தான் துள்ளும். காத்து இல்லனா புஷ்ஷுன்னு போட்ட இடத்திலே கிடக்கும். போனா மாதிரி. இது எம்பி வீடு. சினிமா ஹீரோ மாதிரி வந்து டயலாக் பேசிட்டு இருந்த போனம் ஆயிருவ. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா ஓடி போயிரு. முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ரேணுகாவை பார்க்காம போக மாட்டேன். இங்க பார், ரேணுகா மேடம் இங்க இல்ல. அப்படியே அவங்க இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மரியாதையா இங்கிருந்து போயிடு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கேன். நான் ரேணுகாவை பார்த்துட்டு தான் போவேன். இவன் வாயால சொன்னா கேக்குற மாதிரி இல்ல. அடிச்சு தூக்கி போடுங்க அவனை.
உன்னை பார்க்கணும்னு வந்த என்ன உங்க அப்பாளுங்க எப்படி அடிக்கிறாங்க பாத்தியா? எதுக்காக இங்க வந்த? நான் தான் நமக்குள்ள எதுவும் இல்ல, இனிமே என்ன பார்க்க வராத, அதுக்கு தான் பிரேக்கப் பார்ட்டி ஒண்ணு கொடுத்தல்ல. அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்த? பிரேக்கப் பார்ட்டியே கொடுத்தாச்சா? அப்போ இனி எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமா புகுந்து விளாடலாம். பிரேக்கப் பார்ட்டி கொடுத்துட்டா நமக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நீ வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாது ரேணு. எனக்கு நீ வேணும். நான் சாகுற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். நீ வா ரேணு, நம்ம எதிர்காலத்தை பத்தி நான் உன்கிட்ட தனியா பேசணும். வா. சாரி விஜய், இனிமே நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீ போயிடு. இல்ல நான் இவங்க கிட்ட சொல்லி உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். நீயா போறதுதான் உனக்கு மரியாதை. அதான் மேடம் சொல்லிட்டாங்களே, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? ஒழுங்கா போயிடு, இல்ல பசங்கட சொல்லி குண்டு கட்டா வெளியே தூக்கி போட்டுருவேன். ரேணுகா ப்ளீஸ் ரேணுகா, கொஞ்சம் நான் சொல்றத கேள ப்ளீஸ் ரேணுகா. என்ன கேட்க சொல்ற? வேலைக்கு போகாம இருக்க ஏதாவது சாக்கு சொல்ல போற அதானே? காதலுக்காக அவன் உயிரையே விடுறான், நான் என்ன உன் உயிரைய விட சொல்றேன்? ஒரு வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாதிச்சு கௌரவமா எங்க அப்பா முன்னாடி வந்து நில்லுந்தானே சொல்றேன். அத செய்யாம மறுபடியும் இங்க வந்து நின்னு சென்டிமெண்டா பேசி என்ன மயக்கலாம் தானே பிளான் பண்ணிருக்க. இனி அது நடக்காது முருகன் அண்ணா. மேடம் 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள அவன் போறானான்னு பாருங்க. இல்லனா உங்க இஷ்டப்படி எப்படி விரட்டணுமோ அப்படி விரட்டுங்க. ரேணு ரேணுகா ரேணு வெளியில போ, அடிச்சு துரத்துங்க. என்ன அவனை உள்ள விடாதீங்க. யார் நீங்க? யார பார்க்கணும்? நான் காயத்ரிய பார்க்கணும். நான் அவளோட அம்மா, இவ அவ தங்கச்சி. ஓ, காயத்ரியோட ஃபேமிலியா? ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க சொந்த பொண்ண இப்படி அடுத்தவங்க வீட்ல தங்க வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல? வித்யா, என்ன இது பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுறதா? நீங்க மேல வாங்கம்மா. வாங்க லட்சுமி, வாங்க ஆ உட்காருங்க. பரவாயில்லம்மா. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஒண்ணும் வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கோம். என் பேத்தி வித்யா கொஞ்சம் வாய் துடுக்கு, அதனாலதான் அப்படி பேசிட்டா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா, உங்க பேத்தி சொன்னது உண்மைதானே? எங்க பொண்ண உங்க தலையில கட்டிட்டு நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறது தப்பு தானே? அதுக்கு என்ன பண்றது லட்சுமி, எல்லாத்தையும் அவங்கவுங்க சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. உங்க வீட்டுக்காரர் காயத்ரிய முரட்டுத்தனமா வெறுக்கும் போது நீங்க என்ன பண்ண முடியும்? அம்மா, காயத்ரி இல்லையா? காயத்ரி காலேஜுக்கு போயிருக்காளே. ஆமால, அது நாங்க மறந்தே போயிட்டோம். காயத்ரி வரத்துக்கு 4 மணி ஆகும். நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அவ வந்ததும் பார்த்துட்டு போலாமே. ஐயோ, அதுக்கு இல்லம்மா. என் வீட்டுக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் கரெக்டான டைமுக்கு மாத்திரை கொடுக்கணும். நான் போகணுமா? நீங்க ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன? காயத்ரி வந்த உடனே இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கி வச்சிட்டீங்கன்னா நாங்க அப்புறமா வந்து வாங்கிக்கிறோம். என்ன பத்திரம்? ஊர்ல இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் வித்தாதான் நாங்க பட்ட கடனை எல்லாம் அடைக்க முடியும். காயத்ரியும் ஒரு வாரிசாச்சே, அவ கையெழுத்து போட்டாதான் இதெல்லாம் விற்க முடியும். அதுக்காகத்தான் இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா அந்த வீட்டையும் நிலத்தையும் வித்துடுவோம். வாங்கறதுக்கும் ஆள் இருக்காங்க. அக்கா கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும், நாங்க குமார் மாமாவை அனுப்பி வாங்கிப்போம். அதுக்கு காயத்ரி கையெழுத்து போட்டாதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். காயத்ரி கையெழுத்து போட்டு கொடுப்பான்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க?
நட்ட நடுராத்திரின்னு கூட பார்க்காம ஒரு ஆபத்துல இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கிறா. அவளை வச்சு காப்பாத்துறத விட்டுட்டு அவளை வெளியே போன்னு வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறாரே அந்த பெரிய மனுஷன். இப்போ உங்களுக்கு கையெழுத்து தேவைன்னா நீங்க வந்து நிப்பீங்க, உடனே அவ கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஏன் லக்ஷ்மி, ஏன் இப்படி சுயநலவாதியா நடந்துக்கிறீங்க? அம்மா, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவ அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டா. ஆமா பாட்டி, எங்க அக்கா கிட்ட கொடுங்க, அக்கா கண்டிப்பா கையெழுத்து போடும். ஆமாமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். பாவம் காயத்ரி சூதுவாது தெரியாதவோ, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவோ. இப்போ இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுன்னு நான் சொன்னேன்னா உடனே போட்டு கொடுத்துருவா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க வந்ததையோ கையெழுத்து கேட்டதையோ நான் அவகிட்ட சொல்ல போறதில்லை. ஒருவேளை நீங்களா பார்த்து அவகிட்ட கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சாலும் நான் கையெழுத்து போட விட மாட்டேன்.